விஜய் என்னாச்சு? விஜய் என்னாச்சு? எங்க இருக்கீங்க? ஐயோ விக்கி, கண்ணு திறந்து பாருங்க, கீழே விழுந்து கிடக்கு. அச்சோ, எங்க 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 இருக்கீங்க? கண்ணை திறந்தாதானே தெரியும். முடியலையே, காலை போச்சு. அச்சோ, அழாதீங்க. எங்க எங்க கீழே விழுந்துட்டீங்க? யோ, கண்ணை திறந்து பாரியா, அப்பதானே தெரியும். ஐயோ விஜய், என்ன இப்படி விழுந்து கிடக்கீங்க? விக்கி ப்ளீஸ், என்னால முடியல, ஹெல்ப் பண்ணுங்க. இதோ ஓகே. என்னடா சத்தம்? அடே அடே, என்னடா நடக்குது இங்க? டேய் டேய், என்ன கருமண்டா இது? அவன் என்னடா துண்டை மட்டும் கட்டியிருக்கா, அவளை தூக்கி வச்சுக்கிட்டு ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு உள்ள வந்தா. சிச்சி சிச்சி, கரும கரும, காலங்கத்தாலே வாடா. ஏ பாட்டி பைத்தியம், அவங்க பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்க. அவங்கனால நடக்க முடியல, அதனால தான் தூக்கிட்டு வந்தேன். ஐயோ, கண்டதையும் பார்த்துட்டு உளராத. கீழே விழுந்துட்டாளாக்கும். நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டு ஓடி வந்தேன். நினப்ப அடே, இன்னும் ஏன்டா அவளை தூக்கிட்டே இருக்க? அந்த கட்டில உட்கார வைடா. இவனும் பாரு, அவன் மூஞ்சியே பித்து பிடிச்ச பேயாட்ட பார்த்துக்கிட்டு இருக்கா. அடியை அடியை வீச்சின்றவளே. சுபா, நேரங்கட்ட நேரத்துல தான் இந்த பாட்டி வரணுமா? கால் வலிக்குதே. ஐயோ, அம்மா, விக்கி, என்னால வலி தாங்கவே முடியல, கால் ரொம்ப வலிக்குது. ஒரு நிமிஷங்க, கொஞ்சம் பொறுத்துக்கங்க. நான் ஏதோ பெட்டில் உட்கார வச்சிடுறேன். டாக்டருக்கு ஃபோன் பண்ணிடுறேன், அவங்க வந்துடுவாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கங்க. விளங்கிடும் போ. கால் வலிக்கெல்லாம் போய் டாக்டரை கூப்பிடுவாங்களா? அவளை அந்த பெட்டில் உட்கார வைடா. கால் எது சுளுக்கு பிடிச்சிருக்கும், எண்ணெயை வச்சு நீவி விட்டா சரியா போயிடும். உட்கார வை. இதுக்கு போய் கதை கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கா? சரி, டயர்டா இருக்கும், அதான் தூங்கிட்டு இருப்பா போல இருக்கு. தூங்கட்டும், நம்ம போய் குளிச்சுட்டு வருவோம். அப்பா, அச்சோ, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருந்தோம். அவருக்கு ஆஃபீஸ் போக டைம் ஆச்சே, சீக்கிரமாக சமைக்கணுமே. ரவி, என்ன இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்டிங்க? நான் எப்பவும் எந்திரிக்க டயத்துக்கு தான் எந்திரிச்சேன், நீ தான் லேட்டு. சாரிங்க, கொஞ்சம் அசதியில் தூங்கிட்டேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, சமைச்சிடுறேன், சாப்பிட்டுட்டு போகலாம். பரவாயில்ல ராதா, அம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். ரவி, என் மேலே எதுவும் கோவம் இல்லைல்ல? நேற்று நைட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஸாக பேசிட்டேன். என்னங்க? அச்சோ, கோவமாக தான் இருக்கார் போல இருக்கே. நைட்டு கொஞ்சம் கோவமாக பேசிட்டேன். சரி ஓகே, நம்ம சீக்கிரமாக போய் குளிச்சுட்டு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அவருக்கு. அந்த நிலாவை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அடுத்த நிமிஷமே நானும் நம்ம குழந்தையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க மாட்டோம். உங்களை விட்டு பிரிஞ்சு போவோம். ஏய் ராதா, நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரிலாம் பேசினாதான் அவர் போய் அந்த நிலாவை பார்க்க மாட்டாரு. நான் என்ன வீம்புக்கு நேவா பேசுகிறேன், அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. என்னடி சொல்கிற? நீ நல்லா பார்த்தியா? அது என் அக்கா தானா? ஐயோ, நான் நல்லா பார்த்துட்டேன்டி. அவங்க டெய்லியும் அங்கே போகிறாங்க. இல்லடி, டக்குன்னு சொல்கிறியா? அதான் எப்படி அக்காட்ட கேட்கறதுன்னு தெரியல. கேட்டால் என்ன நினைப்பானும் தெரியல. ஆனால் அவள் பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது. என் வீட்டில் அப்பாவுக்கெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவாங்கடி. எதுக்கு தான் இவள் இப்படி பண்ணுறவளோ தெரியல. நீ ஒன்று பண்ணு, நெக்ஸ்ட் டைம் நீ அதை பார்க்கும் பொழுது டக்குன்னு வீடியோவோ இல்லைன்னா ஃபோட்டோவோ எடுத்து எனக்கு அனுப்பிடு. அதை நான் காமிச்சு அவளை என்ன ஏதுன்னு கேட்டுருவேன். ஓகேடி, நெக்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் டைம் என்ன,
நாளைக்கே பார்க்குறேன். ஏன் நீ கூட வா. அவங்க டெய்லி அங்கே தான் போகிறாங்க. சரிடி, அப்போ நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம். நானும் என் கண்ணால் பார்க்குறேன். ஓகேடி, பாய். பாய். ஷாலினி. அக்கா வாக்கா. இந்தா ஜூஸ் கொடி. அதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே. என்னடி, என்ன விஷயம் கேட்கணும்? கேளு. இப்போ கேட்க மாட்டேன். நான் கண்ணால் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்ககிட்ட கேட்பேன். ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற, நல்லா தெரியுது. பொடி லூசு, உங்ககிட்ட நான் என்னடி மறைக்க போகிறேன்? அதான் நானும் கேட்குறேன், என்ன மறைக்கிற என்கிட்ட இருந்து? எப்போவுமே எல்லாத்தையும் என்கிட்ட தானக்கா நீ ஷேர் பண்ணுவ. இப்போ என்னடானா ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க போல இருக்கு. ஏய், அப்படி போட்டு வாங்காத சரியா? உங்ககிட்ட நான் என்ன விஷயம் மறைக்க போறேன் சொல்லு. எந்த விஷயமும் இல்லை. கண்டுபிடிக்கிறேன் கூடிய சீக்கிரத்துல. கையும் காலுவும் மாட்டுவ. அடி போடி. மாட்டுவாங்க. இவ ஒருத்தி. சரி ஜூஸை குடி. சீக்கிரம் சாப்பிடவா, சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். சரி. இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? மீனுக்குட்டி, விளையாண்டுட்டு இருக்கீங்களாடி? இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுறீங்களா? அம்மாக்கு உள்ள வேலை இருக்கு. சமத்தா இருந்துக்கணும். ரவி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. அதனால தான் தோசை ஊற்றி ஒரு சட்னி வச்சிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்க கண்ணா. இட்ஸ் ஓகே மம்மி, எனக்கு இதுவே போதும். எப்பவும் ராதா சமைப்பாளா? இன்னைக்கு கொஞ்சம் அவள் லேட்டாக எழுந்திரிச்சா போல இருக்கு. எதுவும் செய்யலை. அதான் இருக்கிற டயத்துக்குள்ளே நான் செஞ்சுட்டேன். அப்பா சாப்பிட்டு எப்பயோ ஹாலுக்கு போயிட்டாரு. நீயும் சாப்பிட்டு கிளம்பு, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே மம்மி. மம்மி, எப்பவும் வைக்கிற கார சட்னி வைக்கலையா? அது உன் பொண்டாட்டி தாண்டா செய்வா, நான் செய்ய மாட்டேன். என்ன மம்மி, அவ செய்யும் போது பாக்குறது இல்ல பக்கத்துல இருந்து? நீங்களும் செய்ய கத்துக்கங்க. அந்த சட்னி இருந்தாதான் தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இதோ உன் பொண்டாட்டியும் வந்துட்டாலே, அவகிட்ட கேளு. கொஞ்ச நேரம் கோவமா இருக்க முடியுதா? காலங்காத்தாலே இப்படி தலையே புடவை கட்டிட்டு வந்து நிப்பா. அப்பதான் கோபம் போகணும். எனக்கு தெரியும்டி நீ எதுக்கு இந்த புடவைய கட்டியிருக்கன்னு. நீ இன்னைக்கு என்ன பண்ணாலும் நான் கோவத்துல இருந்து வெளியே வரவே மாட்டேன், பாத்துக்கோ. ஓஹோ, என்கிட்ட கோவமா இருக்கிற மாதிரி பேசிட்டு இங்க வந்து கார சட்னி வேணுமா? அதுவும் என்ன மாதிரியே வைக்க கத்துக்கணுமோ? உங்க கோவத்தை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும் ரவி. என்னடா கார சட்னி வேணுமா? சேச்சே, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது மம்மி. கேவலமா இருக்கும். அதோட அதை சாப்பிட்டா லூஸ் மோஷன் வேற போயிடும். ஓவர் காரமா இருக்கும். நல்லாவா இருக்கும்? நான் சும்மா தான் சொன்னேன். சரி, எனக்கு இது போதும். நான் கிளம்புறேன் ஆஃபீஸ்க்கு. அடப்பாவி, இப்பதானடா எனக்கு அது வேணும், நல்லா இருக்கும், அப்பதான் தோசை இறங்கும்னு சொன்ன. அது சும்மா சொன்னேன். ஓகே மம்மி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. நான் போயிட்டு வரேன். பாய். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறாரு. ஏங்க, இந்தாங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. என்னங்க ரவி? ரவி, டைம் ஆச்சுடா. அப்பா, நீங்க காரை ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் இதோ பின்னாடி வந்துடுறேன். சீக்கிரம், லேட் பண்ணிடாத. என்ன? இல்ல, இன்னைக்கு செக்கப்க்கு போகணும். போயிட்டு வா. என்ன, நான் மட்டும் தனியாவா? நீங்க தானே எப்பவுமே என் கூட வருவீங்க. எனக்கு வேலை இருக்கு, என்னால் வர முடியாது. எனக்கு டைமும் இல்லை. நீ வேணா போயிட்டு வா. அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு வா, இல்லைன்னா விஜயை கூப்பிட்டு போயிட்டு வா. ரவி, இப்படிலாம் பண்ணாதீங்க. என்ன நீங்க பண்றதை விடவா மேடம் நாங்க பண்றோம்? அப்படி என்ன சார் நாங்க பண்ணிட்டோம்? இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா பேசுறீங்க மேடம். உங்க பேச்செல்லாம் அப்படியே எப்படி தெரியுமா இருக்கு? பகீர்னு ஹார்ட் அட்டாக் வர மாதிரியே பேசுறீங்க மேடம். நீங்க தானங்க சார் அப்படி பேச வைக்கிறீங்க. எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் நான் அப்படி பேச வேண்டியதா இருக்கு. அதுக்குன்னு பிரிஞ்சு போறேன் அப்படி இப்படின்லாம் பேசுறீங்களே மேடம். அப்போ அந்த எண்ணம் இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார். அந்த எண்ணத்தை நீங்க வர வச்சிடாதீங்க. ஓ, அப்ப அதுக்கும் நான் தான் காரணம். ஆமா, நீங்க தான் சார் காரணம். என்ன மேடம், சாருன்னு கூப்பிடுறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க மேடம். நீங்க மேடம்னு கூப்பிடுறத நிறுத்துங்க சார், நான் சாருன்னு கூப்பிடுறத நிறுத்துறேன். ஏங்க, ஹாஸ்பிட்டல் போகணும். இன்னைக்கு ஒரு நாள் தனியாவே போ. என்ன தனியாவா? நல்லா பேச கத்துக்கிட்டீங்களா மேடம்?
அப்ப தனியா போகவும் கத்துக்கங்க. என்ன இப்படி எல்லாம் பேசுறாரு? ஓ, உண்மையிலே தனியா போகணுமா? சரி போவோம். நான் என்ன சின்ன பிள்ளையா? எனக்கு தனியா போகவே தெரியாதா ஹாஸ்பிட்டலுக்கு? இதுக்கு முன்னாடி கண்ணாவை வச்சிருக்கிறப்ப நான் மட்டும் தனியா தான் எங்கும் போயிட்டு வருவேன். இப்போ என்ன புதுசா? எனக்கு ஒன்றும் யாரோட தயவும் தேவையில்லை. நானே தனியா போயிட்டு வந்துடுவேன். பாட்டி, இப்ப எனக்கு வலிலாம் இல்ல. இதெல்லாம் வேண்டாம், விடுங்க. நீ சும்மா ரெடி. கீழே வலிக்கு விழுந்திருக்க, காலில் சுளுக்கு வேற பிடிச்சிருக்கு. எண்ணெயை வச்சு அப்படியே நீவி விட்டா நல்ல சுளுக்கெல்லாம் இழுத்து போயிடும். காட்டு, காலை நீட்டு. ஐயோ, ட்ரெஸ் கூட போடாம உட்காந்துருக்கேன். அது புரியுதா பாருங்க பாட்டிக்கு? என்னடி பார்த்துக்கிட்டே இருக்க? காலை காட்டு. பாட்டி சொன்னா கேளுங்க. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் ஹாஸ்பிட்டல் போயே பார்த்துக்கிறேன். ஆமா, ஹாஸ்பிட்டலுக்கு போறானா? ஹாஸ்பிட்டலுக்கு அங்க போனா காசை தான் புடுங்குவாங்க. ஒன்றும் சரியாகாது. இந்த பாட்டி வைத்தியத்தை பண்ணு, நல்லா சரியாகும். நீ சும்மா இரு, காலை காட்டு, நான் பிடிச்சி இழி விடுறேன். என்ன எங்க பாக்குறீங்க? காலை காட்டுங்க. ஐயோ விக்கி, நான் எந்த நிலைமையில இருக்கேன்? நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா? இதெல்லாம் சொல்லணுமா உங்களுக்கு? அச்சோ, சாரிங்க. இதோ நான் வெளில போயிடுறேன். டேய் நில்லுடா. ஆ, என்ன பாட்டி? நான் வெளியில இருக்கேன். நீ காலில் சுளுக்கு எடுத்ததும் அதுக்கப்புறம் சொல்லு, நான் உள்ள வரேன். அட பைத்தியக்காரா, காலை நீ தாண்டா பிடிக்கணும். வா, வந்து பிடிச்சிக்கோ. நான் எண்ணெயை வச்சு அப்படியே நீவி விடுவேன். அசையாம பிடிச்சிக்கணும். வா வா. பாட்டி, அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? வெளுத்து விடுவேன். பொண்டாட்டிக்கு காலு சுளுக்கு பிடிச்சி அழுதுட்டு உக்காந்துருக்கா, வந்து காலை பிடிச்சி நீவி விடுவானா? செவனேன்னு குத்துக்கல்லாட்ட நிக்கிறான். என்னடா நீங்கன்னா புருஷங்க? சே, என் புருஷனும் தான் ஒருத்தர் இருந்தான் பாரு. எனக்கு சின்ன அடிபட்டாலே துடிச்சு போயிடுவாரு. நீங்களும் தான் இருக்கீங்களே, கல்லு கணக்கா நிக்கிறான். அப்படியே உன் மனசு என்ன கல்லாடா? இது வேலைக்கு ஆகாது. நம்ம பேசாம நகுன்ற வேண்டியதான். டேய் நில்லுடா. பாட்டி, முக்கியமான ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன பயலுங்களோ போ. சரி விஜயமா, நீ காலை நீட்டு. பாட்டியே உனக்கு நல்லா நீவி விடுறேன். அதுக்கப்புறம் பாரு, நல்லா குதிரை குட்டியாட்ட துள்ளி குதிச்சு ஓடுவேன். நைட்டெல்லாம் சரியா தூக்கம் இல்லை போல இருக்கே. கண்ணெல்லாம் சிகப்பா இருக்கு. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? சரி, பக்கத்துல வா. என்ன 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 சொன்ன? பக்கத்துல வரணுமா? ஹே, உன்னை என்ன பக்கத்துல கூப்பிட்டு கிஸ் அடிக்க போறேன். ஹார்ட் பீட் செக் பண்ணணும். பக்கத்துல வா. பெரிய உலக அழகின் நினப்பு. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் உலக அழகிதான் என் ரவிக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு சில டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுக்குறேன். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒழுங்கா கொடுக்குற சாப்பாடை சாப்பிடு, வீம்பு பண்ணாம. புரியுதா? சரி, நான் உன்னை அப்புறம் வந்து பார்க்குறேன். மற்ற பேஷண்ட்லாம் செக் பண்ணணும். ஒரு விஷயத்த மறந்துட்டோமே. இந்தா, இதை வாங்கிக்கோ. என்ன என்ன இது? கை விடு. பாய் பாய். எனக்கு சாக்லேட் பிடிக்கும்னு அவனுக்கு எப்படி தெரியும்? மேடம், டாக்டர் இல்ல, அதுக்கு பதிலாக வேற ஒரு டாக்டர் இருக்காங்க, பாக்குறீங்களா? இட்ஸ் ஓகே, நான் நார்மல் செக்அப் தான் பண்ணணும். அதனால நான் இருக்கிற டாக்டரை பார்த்துட்டு போயிடுறேன். 2 minutes மேடம். சார் இப்போ வந்துருவாரு, பார்த்துடலாம். ஓகே சிஸ்டர். சிஸ்டர், அம்மாவோட பேஷண்ட் யாராவது இருக்காங்களா? இருந்தால் வர சொல்லுங்க, நான் இன்னைக்கு பார்க்குறேன். எஸ் சார், இருக்காங்க. நான் உள்ள அனுப்பி வைக்கிறேன். ஓகே. மேடம், டாக்டர் வந்துட்டாங்க, நீங்க உள்ள வாங்க. ஓகே.